ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் இந்த பூவை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இந்த ஃப்ளாரை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம், வெறும் வந்து ஃப்ளாட் லோடிங்கை வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ண போகிறோம், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம எப்படி கடைசியாக ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைனை வரைஞ்சி எடுத்துகிட்டு இதில் வந்து டபுள் சில்க் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாமே லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஸ்பேசியஸாக லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதோட இதழ்கள் எல்லாத்துலேயுமே 5 இதழ் இருக்கும். அந்த 5 இதழ்லையுமே 4 இதழ்கள் வந்து நல்லா வந்து ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணியிருப்பேன். இது ஃபஸ்ட்டு இதழ் மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேசியஸாக போயிடும். ஸோ நம்ம வந்து இந்த இதழ்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாமே வந்து நல்ல நெருக்கமாக வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஸ்லோவாக காட்டுறேன், நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் லோடிங் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா நான் என்ன போடுறேன் அப்படிங்கிறது புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக போட்டுட்டு ஒரு டிசைன்லேருந்து, அதாவது ஒரு ஸ்டிச்லேருந்து இன்னொரு ஸ்டிச்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல லாக் ஸ்டிச், நார்மல் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபில் பண்ணும்போது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கொண்டு வரோம் ஒரு டிசைனை அப்படின்னா, நம்ம வந்து லாக் ஸ்டிச் போட்டு தான் கன்ஃபார்ம் நம்ம கொண்டு போக முடியும். அப்போ தான் நம்மளோட டிசைன் வந்து அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பூவோட 2 இதழ்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பொறுமையாக பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதழில் வந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு ரெண்டாவது இதழில் நான் போடும்போது கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டேன். ஏன்னா ஒரேடியாக கொண்டு போயிடலாமேன்னு கீழே கொண்டு போயிட்டேன். இப்போ தேர்டுக்கு வந்து மேலேயே நான் கம்ப்ளீட் பண்ணதுனால, செகண்ட் வந்து மேலேயே கம்ப்ளீட் பண்ணதுனால தேர்டு என்ன பண்ணுறேன்னா அதோடு தொடர்ச்சி அவுட்லைன் போடுற மாதிரி சில்க் த்ரெட் வச்சு ஒரு அவுட்லைன் போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ தேர்டு இது ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபோர்த்து இது பண்ணும்போது எப்படி பண்ணுறேங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வேணுக்குனே ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன். அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் நான் அதை எப்படி கரெக்ஷன் கடைசியாக பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம எந்த டிசைன் மேக் பண்ணாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகும். அந்த மிஸ்டேக்கை நம்ம கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ண முடியும். நான் வேணுக்குனே ஒரு மிஸ்டேக் பண்ணி அதை நான் உங்களுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் வாங்க. இந்த 4வது இதழில் பார்த்தீங்கன்னா 3வது இதழில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி உள்ளே வந்து சொருவன மாதிரி போட்டிருப்பேன் இல்லை. ஆனால் அப்படி வராது, டேரெக்டாக ஒரு கோடு மாதிரி தான் வரும். ஆனால் நான் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் கேர்வ் மாதிரி போட்டிருக்கேன். இந்த கேர்வ் மாதிரி போட்டதுனால கொஞ்சம் வந்து டிசைன் வந்து அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் நான் இதை வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பண்ண மிஸ்டேக்கே தெரியல எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம மிஸ்டேக் காணா போயிடும். அது எப்படின்னு வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த இதழ்கள் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதழ்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால கீழே வந்து லீஃப் இருக்குது. இந்த 2 லீஃபையும் நம்ம க்ரீன் கலர் கொண்டு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எனக்கு இலையினாலே பச்சை கலரில் தானே இருக்கும். ஸோ நான் பச்சை கலர் கொண்டு தான் ஃபில் பண்ண போகிறேன். அந்த மாதிரி பச்சை கலர் என்கிட்ட ஒரு த்ரெட்டும் பிளாக் கலர் ஒரு த்ரெட்டும் இருந்துச்சு. இது ரெண்டுத்தையுமே கலந்து நான் போட போகிறேன். ஏன்னா என்கிட்ட இன்னொரு த்ரெட்டு அவசரத்துக்கு இல்லைங்கிறதுனால நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியாதுங்கிறதுனால பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு ரெண்டாவது சைடும் பாருங்கள் அதே மாதிரியே ஃபுல்லாமே வந்து ஃப்ளாட் லோடிங் தான் பண்ணுறேன். இந்த ஃப்ளாட் லோட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 லீஃபையும் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து 2 லீஃபையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து நேராக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும். 3rd லீஃப் வந்து அடைச்ச மாதிரி 4th
தேர்டு இதழில் வந்து அடைச்ச மாதிரி ஃபோர்த் இதழ் போட்டிருப்பேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். இதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஃபுல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீடு வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எல்லாத்துலேயுமே அவுட்லைன் லீஃபில் ஃபுல்லாமே அவுட்லைன் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த லீஃபில் ஃபுல்லாமே அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். லீஃபில் கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அதாவது லீஃபோட டிசைன் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டேன். ஸ்டோனை ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் லேயர் கொடுக்குறோம். ஸ்டோனை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் லேயர் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா சில இடத்துல நான் விட்டுருந்தது தெரிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தெரியக்கூடாதுல்ல நமக்கு எப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், தெரியக்கூடாது. இதை நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். அப்போ வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து சுகர் பீட் வச்சு தான். ஸோ நான் 2 லேயர் வந்து சுகர் பீட் கொடுப்பேன். இது நான் இப்போ கொடுக்க மாட்டேன், கடைசியாக கொடுப்பேன். ஸோ இந்த சைடாகவே வந்து செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு மறுபடியும் இதழ் இருக்கும்ல, இதழை சுற்றி, அதாவது அந்த இடத்துல பாதியோடு நிறுத்தாமல் கடைசி வரையுமே நான் எந்த இடத்துல கோடு போட்டிருந்தோ அது வரையுமே கொண்டு வந்து நிறுத்திட்டு மறுபடியும் அது பக்கத்துலேருந்து நான் ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு ஃபுல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்கள். சுகர் பீடு வந்து ஃபுல்லாமே நான் போடுவேன். நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டிசைன் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் இதழ்கிட்ட தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு இடத்துல கேர்வாக போட்டிருந்தாலும் அந்த இடத்துலையுமே கேர்வாகவே நம்மளோட சுகர் பீடை போடாமல் டேரெக்டாக போட்டிருந்தேன். நான் டேரெக்டாக போட்டதுனால இந்த இடத்துல நான் கேர்வாக மிஸ்டேக் பண்ணதே எனக்கு இல்லை. உங்களுக்கு பார்த்தாலுமே அது தெரியாது. ஸோ நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ண இடத்துல போடுறேன் பாருங்கள், தெரியலன்னா இப்போ நான் அதாவது கேர்வாக போடாமல் அந்த இடத்துல நான் டைரெக்டாகவே போடுறேன். டைரெக்டாக போட்டுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து செயின் ஸ்டிச் இல்லாமல் சுகர் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை சுற்றி செயின் ஸ்டிச், ஏன்னா நம்ம அங்கங்கே கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுகிட்டே இருக்க முடியாது, இல்லை லாக் ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்க முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துலேருந்து மறுபடியும் யூட்டன் போட்டு செயின் ஸ்டிச் கொண்டு வந்து அந்த இடத்த மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிறது, சின்ன சின்ன நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கோம், நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம், நம்ம அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, எப்படிலாம் டிசைன் மேக் பண்ணுறதுங்கிறத நான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோலையும் போடுறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைனை ஃபுல்லாமே சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். இப்போ பார்க்க போகிறீங்க, ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஃபோட்டோவை பார்க்க போகிறீங்க. இது தாங்க ஃபோட்டோ, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.